சிந்தூர் ஆபரேஷன் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இந்திய பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்து தீவிர தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சண்டையில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளின் நிலைகள் மீது இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தி தகர்த்தது. இதனால் எல்லையில் பதற்றம் நிலவுவதால் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே காஷ்மீர் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை மீறி நேற்று இரவும் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதில் ராணுவ வீரர் தினேஷ்குமார் வீரமரணம் அடைந்துள்ளதாக ராணுவத்தின் ஒயிட் நைட் காப்ஸ் படைப்பிரிவு கூறியுள்ளது. அப்பாவி மக்கள் 12 பேர் உயிரிழந்ததாகவும் 50க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ள இந்திய ராணுவம் பூஞ்ச் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் ஒற்றுமையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி தாக்குதலும் இந்திய ராணுவத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மிகச் சிறப்பாக மேற்கொண்ட பாதுகாப்பு படையினருக்கு ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். जैसे कि आप सबको जानकारी है कि कल रात हमारी भारतीय सेनाओं ने अपने अद्भुत शौर्य और पराक्रम का परिचय देते हुए एक नया इतिहास रच दिया है. साथियों, भारत की सेना ने सटीकता, सतर्कता और संवेदनशीलता के साथ कार्रवाई की है. हमने जो लक्ष्य तय किए थे उन्हें ठीक समय तय योजना के अनुसार सटीकता से उन्होंने प्राप्त किया है. சிந்தூர் ஆபரேஷன் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைப்பில் உள்ள சீனா உள்ளிட்ட 13 நாடுகளின் தூதர்களிடம் இந்திய ராணுவம் விளக்கமளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.